Taste the Daily. கோட்டூர்புரம் பகுதியில் திறனற்ற திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கோலப்போட்டி நடத்திய சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த திமுக பிரமுகர் ஞானசேகரன் மீது நடவடிக்கை எடுக்காமல் திறனற்ற திமுக அரசின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கோலப்போட்டிகளை நடத்தியுள்ளது ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்தினரிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காமக்கொடூரன் ஞானசேகரன் வீட்டிற்கு சென்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் உணவு அருந்தியது, அவருடன் பல்வேறு அரசியல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது போன்ற புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் உலா வந்து கொண்டிருக்கும் நிலையில் அது குறித்து வாய் திறக்காத அமைச்சர் கோலப் போட்டிகளை மட்டும் நடத்துவதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் தரிசனத்திற்கான இலவச டோக்கன் வாங்க நின்றிருந்த பக்தர்கள் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி தமிழகத்தை சேர்ந்த 2 உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஏழுமலையான் கோவிலில் நாளை சொர்க்கவாசல் திறப்புடன் வைகுண்ட ஏகாதசி தரிசனம் துவங்குகிறது. இந்த நிலையில் பைராகிப்பட்டேடா என்ற பகுதியில் பக்தர்களுக்கு இலவச தரிசன டோக்கன் வழங்குவதற்காக கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இங்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்தனர். அவர்களை வரிசையில் செல்ல போலீசார் அனுமதித்த போது ஒருவரை ஒருவர் முண்டியடித்து சென்றனர். இதனால் ஏற்பட்ட நெரிசலில் பலர் கீழே விழுந்த நிலையில் தமிழகத்தை சேர்ந்த 2 உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. PSLV C-60 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் டாக்கிங் நடவடிக்கை மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இஸ்ரோவின் PSLV C-60 ராக்கெட் கடந்த 30ஆம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. அதன்படி ஸ்பேடெக்ஸ் A மற்றும் B என 2 சிறிய செயற்கைக்கோள்களை இந்த ராக்கெட் சுமந்து சென்றது. செயற்கைக்கோள்கள் திட்டமிட்டபடி செயல்படுவதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் விண்ணில் மேற்கொள்ளப்பட இருந்த டாக்கிங் இணைப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக இஸ்ரோ வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் செயற்கைக்கோள் 225 மீட்டர் இடைவெளியில் இருந்தபோது சுழற்சி மேற்கொள்ள முடியவில்லை என்றும் இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்ணில் திட்டமிடப்பட்டிருந்த 2 செயற்கைக்கோள்கள் இணையும் நிகழ்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.